ஒரு பக்கம் சங்கீதா அவங்க இடத்துல த்ரிஷா அவங்க எதுக்குன்னு கேள்வி இருக்கப்ப, இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்குல த்ரிஷா அவங்க தான் போட்டி போட போறாங்கன்னு ஒரு தகவலும் வந்திருக்கு. விஜய் அவரு இப்படி ஒரு முடிவுல இருக்காரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் தனித்து போட்டியிட்ட தாவேக்கா எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றாங்கன்னு. விஜய் அவர் மேல மக்கள் வச்ச நம்பிக்கையால திருச்சியிலும் பெரம்பூர்லயும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல விஜய் அவரை வெற்றி பெற வச்சாங்க. ஆனா முதலமைச்சரா அவர் பதவியேற்றதுமே ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ண வேண்டியது கட்டாயமா இருந்துச்சு. அந்த வகையில திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணாரு. அவரு அவ்வளவு தூரம் கான்பிடென்ட்டா நிச்சயமா வெற்றி பெறுவேன்னு நம்பிக்கையில நின்ன மாதிரியே மக்கள் ஓட் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சாங்க. இந்த நிலையில த்ரிஷா அவங்க இப்ப புதுசா கட்சிக்குள்ள வர்றது, அவங்க அடிக்கடி நிறைய விஷயங்கள்ல அவங்கள பார்க்க முடியறதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவங்களும் த்ரிஷா அவங்களும் என்னதான் நெருங்கிய நண்பர்களா இருந்தாலுமே சங்கீதா அவங்க இல்லாத இடத்துல த்ரிஷா அவங்க வந்தது எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இத பத்தி ரசிகர்களும் தொண்டர்களுமே பேச ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில த்ரிஷா அவங்க இப்ப கட்சிக்குள்ள வர பிளான் பண்ணிருக்காங்களா? அவங்களும் மக்களுக்காக அரசியலுக்கு வரணுங்கிறது என்னோட ஆசை, கனவு நல்லா சொல்லியிருந்த மாதிரி அவங்களும் ஏதாவது ஒரு நல்ல கட்சி இருந்தா சேர்ந்து அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்ட மாதிரியே இந்த முறை தாவேக்கா, அதுவும் விஜய் அவர் நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதுனால இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய முடிவெடுத்திருக்காங்களா? அதனால விஜய் அவர்கிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில நான் போட்டியிடுறேன்னு த்ரிஷா அவங்க கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட எழுந்திருக்கு. அந்த வகையில த்ரிஷா அவங்க அப்படி கட்சியில சேரணும், கட்சிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும், மக்களுக்கு தேவையானதை செய்ய, பொது சேவைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க தேர்தல் பிரச்சார சமயத்திலேயே விஜய் அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லா இடங்களுக்கும் போய் தனி ஒரு ஆளா பிரச்சாரம் பண்ண சமயத்திலேயே சப்போர்ட் பண்ணி களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப திடீர்னு திருச்சி கிழக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும், அவங்கள வின் பண்ண வைப்பாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க போட்டியிடுறாங்க அப்படிங்கறது நியாயமே இல்ல. அவங்க கட்சிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட போட்டியிட்டு அவங்கள வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்கு. இது ஒரு யூகம் தான். பிரபலமான செய்தி சேனல்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. ஆனா உறுதியா யார் அந்த திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போட்டியிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் வெளியாகல. விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த சந்திப்பு எல்லாருக்குமே ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு அதிமுகவுல இருக்கிறவங்களையும் விஜய் அவர்கள் சந்திச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் அப்ப அதிமுகவுல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் இங்க தாவேக்காவுல சேர்றதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காராங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கூட எழுப்ப தோணுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா விஜய் அவர்கள் ஒரு சில நாட்கள்லயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பணிகள் இன்னும் சிறக்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.